நம்மளுக்கு வாழ்வாதாரமே இருக்கதே இந்த இயற்கை தான். இன்னைக்கு இயற்கை நேசிக்கிறாங்களா ஐயா? இல்ல இல்ல, இயற்கையை நேசி. நீ உயிர் வாழ்வது எதனால் என்று யோசி. இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் உண்ணக்கூடிய உணவு விளை நிலங்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை சொர்க்கம். சோறு இல்லைன்னா மரணம். மனிதன் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய விளை நிலங்களை எல்லாம் பிணமாக்கி பிளாட்டு போட்டா பின்னாளில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால் வீடே சமாதி ஆகும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கு நான் சொல்லுவேன். உடம்புல உயிர் இருக்கும் தாண்டி பிறந்த நாள் கொண்டாடுதோம், செத்து போனவரை நினைவு நாள் கொண்டாடுதோம். அப்ப அந்த நினைவு நாள நம்ம வீட்டுல நல்ல ஒரு பெரிய போட்டோ, நம்ம பெற்றோருடைய அவங்க நினைவு இருக்கணும். மறக்க முடியுமா? போட்டா இல்லாட்டாலும் நம்ம உயிர் உள்ளவரை நம்ம உள்ளத்தில் அவர்கள் இருப்பார்கள். நம்மளை வளர்த்த தாய் தந்தை, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி வளர்த்த முதல் தாய் தந்தை. அப்போ அவங்கள நல்ல போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடலாம், தவறு கிடையாது. அதுக்காண்டி பரிகாரம் ஒண்ணு பண்ணக்கூடாதுயா. அதான் சும்மா அது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ உங்களால் ஏண்ட தருமம், ஏதோ ஒரு தருமம் உங்களால் அந்த நாளில் கடவுளை ஏன் வணங்குகிறாய்? இறைவன் என்பவர் எதற்கு இந்த பொற்கோயில் இருக்கு? சும்மா கண்டவன் கோயில் வச்சிடவன் போய் காலில் விழுந்துருதான். கற்கோயில் ஐயா, பொற்கோயில். இறைவன் தீட்சை வணங்கும் ஞான கோயில் ஐயா, அண்ணாமலையார் ஆலயம். அதன் பிரதிபலன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஒரு மயிரும் தெரியாது, நான் ஆன்மீக புஸ்தகம் படிக்க மாட்டேன், எவன் எதுவும் சொல்லுதுன்னு கேட்கவும் மாட்டேன். என் உள்ளத்தில் எது உதயமாகிறதோ வார்த்தையா வருகிறதோ அதுதான். அதுபோல கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார். முன்னோரை நினைக்க வேண்டும். நினைவு கொண்டு அவர்களுடைய பேராலேயே நீங்க இந்த தான தர்மம் செய்யும் போது உங்களுக்கு அந்த முன்னோர் செய்த அந்த கருமங்கள் தீர்ந்து தர்மம் பிறக்கும். தர்மம் பிறந்துச்சுன்னா நீ லட்சாதிபதி. பணம் தானே வேணும். பணம் வந்துட்டுனா வாழ்க்கை சொர்க்கை. பணம் இல்லை என்றால் மனிதன் நடைப்பிணம். சாகும் வரை பையில் பணம் இருக்கணும். அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்லணும்? தருமத்தை விதைக்க வேண்டும். தருமத்தை விதைத்து கருமத்தை போக்கடா மனிதா. இறைவன் ஒருவரே நிரந்தர நித்திய ஜீவன். மனிதன் எவனும் அல்ல, மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் மனிதன். இன்னைக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கான், பாவ செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உரம் குறைஞ்சு போச்சியா?